அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம முகூர்த்த நாட்களை பார்க்க இருக்கிறோம். அதில் வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் வரிசையாக வரக்கூடிய காலங்களுக்கு பார்க்க போகிறோம். ஏன் முகூர்த்த நாட்கள் பார்க்கணும், எதற்காக பார்க்கணும், ஏன் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நாட்களையும் பார்க்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, இந்த முகூர்த்தங்கிறதே நாம் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நாட்களை தேர்ந்தெடுப்பதுக்கு தான் முகூர்த்தம். சுபகாரியம்னா கல்யாணம் மட்டுமில்லை, மற்றபடி ஏதாவது நம்ம வீடு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், மற்ற ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு நல்ல ஒரு காரியங்களை செயல்பாடு பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே நமக்கு நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நேரம், நல்ல முகூர்த்த நாட்களாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம வித்யாரம்பம் பண்ணுறோம், மொட்டை எடுக்கிறோம், காது குத்துறோம், சடங்கு வைக்கிறோம். இப்படி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும், நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய கோயிலில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கும் நம்ம முகூர்த்த நாட்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கிற போது சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் முகூர்த்த நாட்களாக அமையும். ஏன் இதை முகூர்த்தம் பார்க்குறோம் அப்படின்னா, எங்கள் குருநாதர் சொல்வார், ஒரு ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தால் கூட ஒரு நல்ல முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணும் பொழுது ஒரு ஆண் பெண் ஜாதகம் 2 பேருடைய மன வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும், அந்த தோஷத்தினுடைய தன்மை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் முகூர்த்த நாள் பார்க்குற போது ஒரு பெண் ஜாதகத்துக்கும் ஒரு ஆண் ஜாதகத்துக்கும் நம்ம பொருத்தம் பார்த்து திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 பேருடைய நட்சத்திரத்துக்கும் தாராபலன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தாராபலத்தின் அடிப்படையில் தான் நம்ம முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த தாராபலம் வெறும் திருமணத்துக்கு மட்டுமில்லை, எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, ஒருத்தவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சரியான முகூர்த்த நாளாக இருக்கும். அதை நீங்கள் நல்ல உங்கள் ஜோசியர்கிட்ட கேளுங்க. கேட்டு தாராபலத்தின் அடிப்படையில் சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களாக நீங்கள் முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது, நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சும் தெரியாமல் தோஷம் இருந்தாலோ, நாம் பரிகாரம் பண்ணியிருந்தாலோ பண்ணாமல் இருந்தாலோ அத்தனை தோஷங்களும் நல்ல முகூர்த்தத்தில் அடிபட்டு போகும். அதுக்காகத்தான் நம்ம முகூர்த்த நாளை நம்ம பார்க்குறதுக்கு காரணம். இங்கே நம்ம வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் எதுவாக இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக நம்ம பார்க்குறோம். நமக்கு என்னென்ன உங்களுக்கு வளர்பிறை வேணுமோ வளர்பிறை முகூர்த்தத்தை எடுத்துக்கோங்க. ஆனால் வளர்பிறை முகூர்த்தம் வருது ஒன்லி நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும்தான், குறிப்பாக புது வீடு கட்டி நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வளர்பிறை முகூர்த்தம் தேவை. மற்ற எந்த காரியங்களுக்கும், அது திருமணமாக இருக்கட்டும், சடங்காக இருக்கட்டும், மொட்டை போடுறதாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் தேய்பிறை முகூர்த்தம் போதுமானது. முதலாக ஒரு குழந்தைக்கு நீங்கள் வித்யாரம்பம் கொடுக்குறீங்க, கல்வி கொடுக்குறீங்கன்னா மட்டும் வளர்பிறையில் எடுங்க. மற்றபடி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம வளர்பிறை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல முகூர்த்த நாட்கள், மறுபடியும் நான் சொல்கிறேன், யாருக்கு என்ன காரியம் பண்ணுறோமோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலத்துக்கு உகந்த நாட்களை எடுத்தாலே போதுமானது. இப்போ வாங்க நம்ம எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த முகூர்த்த நாட்கள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம தை மாதம் முகூர்த்த நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். தை மாதத்தில் இப்போ வளர்பிறை முகூர்த்தம். தை பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி, அன்றைக்கி இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆக வளர்பிறை முகூர்த்தம் சொல்லக்கூடிய அன்னைக்கு ஏகாதசி தேதியில் ரோகிணி நட்சத்திரம் அன்றைக்கி நடப்பில் இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்தி யோகம் அன்றைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே. லக்னம் பார்த்திங்கன்னா மீன லக்னம். ஆக தை 7ஆம் தேதி ஜனவரி 21ஆம் தேதி காலையில் 10லேருந்து 11 மீன லக்னத்தில் வளர்பிறை முகூர்த்தம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தை 8ஆம் தேதி மறுநாள், ஞாயிற்றுக்கிழமைக்கு மறுநாள், இங்கிலீஷ்க்கு 22/1/2024 திங்கக்கிழமை. அதுவும் வளர்பிறை முகூர்த்தம் தான். அன்றைக்கி துவாதசி திதி, மிருகசீச நட்சத்திரம், சித்தி யோகம் இருக்குது அன்றைக்கி முகூர்த்த நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7:45 தான் சரியான முகூர்த்த நேரம். அன்றைக்கி முகூர்த்த லக்னம் மகர லக்னம். அடுத்து பார்த்திங்கன்னா தை மாதம் 10ஆம் தேதி வளர்பிறை. இதுவும் வளர்பிறை முகூர்த்தம் தான். இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதி அன்றைக்கி புதன்கிழமை. அன்றைக்கி சதுர்தசி திதி, புனர்பூச நட்சத்திரம், அன்றைக்கி சித்த யோகம். அன்றைக்கி முகூர்த்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து
11 மணிக்குள்ள முகூர்த்த லக்னம் மீனம். ஆக தை மாதம் 3 வளர்பிறை முகூர்த்தம் இருக்குது. ஒன்று தை 7, இன்னொன்று தை 8, இன்னொன்று தை 10. இந்த 3 முகூர்த்தங்கள் இருக்குது. அடுத்தபடியாக தை மாதத்தில் இருக்கக்கூடிய தேய்பிறை முகூர்த்தங்கள். தை 18ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டி திதி, நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம், அன்றைக்கி சித்த யோகம். அன்றைக்கி முகூர்த்த நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 9 மணிக்குள்ளே. லக்னம் பார்த்திங்கன்னா முகூர்த்த லக்னம் கும்பலக்னம். அதுக்கு அடுத்து மறுநாள் தை 19ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 வருஷம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சப்தமி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம் அன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு முகூர்த்த நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7:25 மணிக்குள்ளே தான் முகூர்த்த நேரம். முகூர்த்த லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர லக்னம் அன்னைக்கு இருக்குது. அடுத்தபடியாக தை மாதம் 25ஆம் தேதி, இதுவும் தேய்பிறை முகூர்த்தம் தான். இங்கிலீஷ்க்கு பிப்ரவரி 8ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை, திரையோதசி திதி, அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம், யோகம் சித்த யோகம். அன்னைக்கு முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ள முகூர்த்தம். முகூர்த்த லக்னம் மீன லக்னம். அடுத்து தை மாதம் 28ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இதுவும் தேய்பிறை முகூர்த்தந்தான். திவிதியை திதி, சதய நட்சத்திரம், அன்னைக்கு சித்த யோகம் ஓடிட்டுருக்கு. அன்னைக்கு முகூர்த்த நேரம் காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ள. முகூர்த்த லக்னம் மீன லக்னம். ஆக தை மாதம் 3 வளர்பிறை, 4 தேய்பிறை, ஆக 7 மொத்த முகூர்த்த நாட்கள் இருக்குது. மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். தை மாதம் 7ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு 21/1/2024. தை மாதம் 8ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு 22/1. தை மாதம் 10ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு 24/1 புதன்கிழமை. இது 3 வளர்பிறை. அடுத்தபடியாக தை மாதம் 18ஆம் தேதி, பிப்ரவரி 1 2024 வியாழக்கிழமை. தை 19ஆம் தேதி, பிப்ரவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தை 25ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை. தை 28ஆம் தேதி, பிப்ரவரி 11 தேய்பிறை. ஆக தை மாதத்தில் மொத்தம் 7 முகூர்த்த நாட்கள் இருக்குது. அந்த முகூர்த்த நாட்களை நீங்கள் பார்த்து என்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பண்ணுங்கள்.